ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நிறுத்தினது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை தான். பல லட்சம் ஏழை மாணவர்களுக்கு பயன்பெறும் இந்த திட்டத்தை விடியலார் ஏன் நிறுத்தினாரு யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் இது பற்றி எந்த ஊடகமும் கேள்வி கேட்டதா தெரியல. ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே கல்லூரி மாணவர்களோட ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக 20 லட்சம் லேப்டாப்களை கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்பதான் டெண்டர் கோரப்பட்டிருக்கு. இனி டெண்டர் ஃபைனல் பண்ணணும், லேப்டாப் கொள்முதல் பண்ணணும், அதுக்கப்புறமா மாணவர்களை தகுதி என்ற பெயர்ல பிரிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும். ஏன் மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேட்காத இந்த ஊடகங்கள் டெண்டர் அறிவிப்பையே ஏதோ சாதனை மாதிரி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. பாவம், அவங்க விளம்பரப்படுத்தல, ஓட்டுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்ச ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்த வைக்குது. ஏழை எளிய தூய்மை பணியாளர்கள் பேர்ல திட்டம் அறிவிச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய காசுல கூட நூதன முறையில ஊழல் பண்ற இந்த திமுகவின் கொள்ளை கூட்டணி கொள்கை கூட்டணி இந்த ஒப்பந்தத்துல எவ்வளவு ஊழல் பண்ண போகுதோ விடியலாருக்கே வெளிச்சம். நம்ம கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். தேர்தல் நேரத்துல இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிற ஸ்டாலின் பேச்சை நம்பி கல்லூரி மாணவர்கள் மறுபடியும் ஏமாற போறீங்களா? அதிமுக அரசு கல்வி வளரணும்னு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஸ்டாலினுக்கும் அதே எண்ணம் இருந்திருந்தா அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்க கூடாது. இல்ல அந்த திட்டத்தை தொடங்கும் போது பள்ளி மாணவர்களுக்கே கொடுத்திருக்கணும். கல்லூரி மாணவர்களை டார்கெட் பண்றது ஏன்? மாணவர்களோட ஓட்டு. ஸ்டாலின் அரசு இருக்கிற 10 மாசத்துல உங்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுக்காது. கொடுக்கிறோம்னு டெண்டர்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தி பில்டப் தான் பண்ணும். மீறி கொடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா கல்வி கடன் ரத்து என்னாச்சுன்னு கேளுங்க, தாலிக்கு தங்கம் ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க, கல்விக்காக ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சிருக்குன்னு கேளுங்க. கள்ளச்சாராயம் விற்கிறவங்களையும் போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் கட்சியில சேர்த்து அவங்களுக்கு கட்சியில போஸ்டிங் கொடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த ஸ்டாலின் கிட்ட மாணவர்களின் கல்வியை பத்தி கேட்க கூடாதுதான். இருந்தாலும் தேர்தல் நெருங்கின உடனே ஓட்டு வாங்கறதுக்காக ஸ்டாலின் மக்களை ஏமாத்த நினைக்கிறதால கேட்கலாம், தப்பு இல்ல. அட இதெல்லாம் நான் சொல்லல, மக்கள் கேட்கிறாங்க.